இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சீனா நேரடியாக உதவியது அம்பலமாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பிற்கு சீனாவின் செயற்கைக்கோள் மூலம் உளவு தரவுகள் வழங்கப்பட்டதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்திய பகுதிகளை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பிற்கு சீனாவின் செயற்கைக்கோள் மூலம் உளவு தரவுகள் வழங்கப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பகுதிகளை கண்காணிக்கும் வகையில் பாகிஸ்தான் செயற்கைக்கோளை விண்வெளியில் இடம் மாற்ற சீனா உதவியதாகவும் அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது சீன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் பகிரங்கமாக கூறியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட சீனாவின் J-10C போர் விமானம் மற்றும் PL-15 ஏவுகணை. மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க இருக்கலாம். கவியரசன், இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சீனா நேரடியாக உதவியது அம்பலமாகியிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் கவியரசன். வணக்கம் பிரகாஷ். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது சீனா தரப்புல அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. இரு நாடுகளும் நீங்க தாக்குதலை நிறுத்துங்க, அமைதியான முறையில இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிக்கலாம், அதுதான் நாங்களும் விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு நாடு தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகளும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைக்குது. அந்த மாதிரியான தோற்றம் தான் சீனா வெளியிட்ட அறிக்கையிலையும் அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க பேசின பேச்சிலையும் வெளிப்பட்டது. ஆனா வெளிப்படையா இந்த மாதிரி பேசிட்டு மறைமுகமா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய உதவியை சீனா செய்திருக்கு அப்படிங்கிறது தற்போது அம்பலமாயிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு, அதே போல செயற்கைக்கோள் சப்போர்ட், இது 2ம் சீனா கொடுத்திருக்கிறது. இது நேர பீஜிங்ல இருந்தே, சீன தலைநகர் பீஜிங்ல இருந்தே நேரடியாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கின்றன என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ரேடார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை இந்தியாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக அந்த உதவியை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு இந்தியாவுடைய படைகள் எங்கெங்க போறாங்க, ஆயுதங்கள் எங்கெங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பாகிஸ்தான் கண்டுபிடிப்பதற்கு சீனா உதவி செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, சேட்டலைட் கவரேஜ பெரிய லெவல்ல கொடுத்திருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, மேலே நம்மளுடைய படைகளை கண்காணிக்கிற அளவுக்கு சேட்டலைட்டை நகர்த்தணும். அந்த வேலைக்கு கூட பாகிஸ்தானுக்கு சீனா பெரிய அளவுல உதவி செய்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. பொதுவாக இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமா வெளிப்படையா பேசல. அதே மாதிரி சீனாவும் இது சம்பந்தமா வெளிப்படையா பேசல. ஆனா மறைமுகமாக தன்னுடைய கரங்களை நீட்டி பாகிஸ்தானுக்கு சீனா உதவி இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலை தங்கள் தயாரிப்பு ஆயுதங்களை சோதிக்கிறதுக்கான ஒரு களமாக சீனா பயன்படுத்தி இருக்கிறதுன்னு இப்போ தெளிவா வெளிவந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. தங்களுடைய தயாரிப்புகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய தாக்குதலை வைத்து தங்கள் தயாரிப்புகளை சீனா சோதிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. அதே போல 2 பக்கமுமே ட்ரோன்கள் நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. இதுல சீனாவுடைய பங்கும் பெரும்பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இப்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேலும் மேலும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளை தருமேயானால் சீனாவிடம் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் பாகிஸ்தான் வசமும் இருக்கும். அப்ப ராணுவ ரீதியாக சீனாவுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கிறதோ அதே அளவுக்கான பலம் பாகிஸ்தானிடமும் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீன தயாரிப்புகள் முதன்முறையாக பயன்படுத்த போதும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அதை டெஸ்ட்ராய் பண்ணி சுட்டு வீழ்த்தி அழிச்சிருக்கிறாங்க. அதனால சீனா தங்களுடைய தயாரிப்புகளை எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் இந்தியாவால அதை முறியடிக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எல்லாருக்கும் தெரியும், S-400. அது நம்ம 2 இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஒண்ணு பாகிஸ்தானோட எல்லையில, இன்னொன்னு சீனாவோட எல்லையில. சீனா இப்படி இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். இந்தியாவோட பெரிய அளவுல வர்த்தக உறவு வைத்திருக்கக்கூடிய நாடு தான் சீனா. இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சியில சீனாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை.
அதனாலதான் தங்களுடைய J-10C ஃபைட்டர் ஜெட்டு, PL-15 மிசைலு இதெல்லாம் கொடுத்து பாகிஸ்தான் மூலமா நம்மளை வீக்கன் பண்றதுக்கான வேலைகளை சீனா பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிருச்சு. மேலும் சீனாவோட தயாரிப்புகளை இனிமே பிற நாடுகள் வாங்குறதுக்கு யோசிக்கிற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக திரு பாலாஜி, பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சியாளர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். புவிசார் அரசியல்ல சீனாவோட இந்த நடவடிக்கை புவிசார் அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார், உங்களுடைய பார்வை? சார், சைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் காம்படிஷன், புரியுதுங்களா? பாகிஸ்தான்ங்கிறது அவங்களுடைய கிளையண்ட் ஸ்டேட். பாகிஸ்தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் மட்டுமில்ல, தெற்காசியாவில் இருக்கும் பல நாடுகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஐடென்டிட்டியை அதாவது இந்த சப்கான்டினென்ட்டை விட்டு வெளி இடங்கள்ல தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அது பாகிஸ்தான் சைனாவை கூட உறவு வச்சிருக்கிறது, அவங்க கூட சம்பந்தம் வச்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா தெற்காசியில பல நாடுகள் பாத்தீங்கன்னாக்கா சைனாவை தான் நம்பி இருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய எக்கனாமிக்காகவும் சில சமயம் அவங்களுடைய வெப்பன்ஸ்க்காகவும் அவங்க சைனாவை நம்பியிருக்காங்க. அதை பத்தி நமக்கு எதுக்கு கவலை? சைனா பாகிஸ்தான் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலில். ஆனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் அதனால் வரவில்லை. ஏன் என்று கேட்டால், நம்ம தயார் நிலையில் இருந்தோம். சைனாவுக்கு எதிராகவும் சரி, பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சரி. எஸ், டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பர் சைனா கிட்டே பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான பயன் நமக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை என்பதுதான் உண்மை. கவியரசன், இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரகாஷ். பாலாஜி சார், இப்ப இந்த வாய்ப்பு சீனாவுக்கு ஒரு களமாக, அவங்களுடைய தயாரிப்புகளை பயன்படுத்துறதுக்கான களமாக, சோதிக்கிறதுக்கான களமாக இத பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும் போது அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுக்கு என்ன விதமான சப்போர்ட்டை சீனா கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பாகிஸ்தானுக்கு எப்பவுமே சைனா சப்போர்ட் கொடுத்துட்டு தாங்க இருக்கு. அவங்க சைனா பாகிஸ்தான் கூட சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஈவன் சைனா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சைனா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பிங்பாங் டிப்ளமசி, நிக்சன் டிப்ளமசியை ஃபெசிலிட்டேட் பண்ணதே பாகிஸ்தான் தான். அது எதுக்காக ஃபெசிலிட்டேட் பண்ணாதாங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்கா சைனாவுக்கு எதிராக ஆனவுன்னா அதை பார்த்து கொள்ள முடியாமல் சைனாவுடன் உறவு பயந்து இந்தியாவை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இதை பார்த்து நம்ம எந்த விதமான கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு தெரியாது நடக்குங்கிறது. அது ஒன்றும் பெரிய விஷயம். இதை ஒரு 50 வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் அதை பத்தி நம்ம கவலைப்படலாம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டெக்னாலஜி என்ன, நம்மளுடைய வெப்பன் சிஸ்டம் என்ன, இதை நம்ம செய்து கொண்டே இருந்தாலும் போதும். யாரை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பயப்படுறதுக்காக கேட்கல சார். அதாவது ஆயுதங்கள் விற்கிறது வேற, ஆனா ஒரு தாக்குதல் நடக்கும் போது மறைமுகமாக கை கொடுத்து உதவுறதுங்கிறது வேற இல்லையா? இது ரெண்டும் வேற வேற. இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை சீனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் போது டிப்ளமேட்டிக்கா இந்தியா இதை எப்படி டீல் பண்ணும்? டிப்ளமேட்டிக்கா எப்படி டீல் பண்ண முடியுது? மிலிட்டரி வைஸா தான் டீல் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நிறைய பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவோடையும் சரி, ஈவன் ரஷ்யாவோடையும் சரி, குவாடு இருந்தது. பல நாடுகளுடைய இதோட நம்ம பார்த்துருந்தோம்னாக்கா நம்ம இதோட தான் வச்சிருந்தோம். என்ன சொல்றது அப்படிங்கிற அந்த சைனாவுக்கு எதிராக தான். ஆனா சைனாவுக்கு எதிராக இருந்த இந்த விஷயங்கள் நம்ம இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம யுத்தம் போடும்போது நான் தனித்து தான் யுத்தம் போட்டோம். அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எஸ், டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பர்னால சில இஷ்யூஸ் இருக்கு. ஆனா அந்த டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பரை நம்மளால நல்லிஃபை பண்ண முடியும். அதை எந்த விதமான விஷயமும் கிடையாது. டிப்ளமேட்டிக்கா இல்ல, மிலிட்டரி வைஸ் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா ஒரு சப்போர்ட்டா இருக்கு, அமெரிக்கா ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அமெரிக்கா பாத்தீங்கன்னாக்கா நம்ம சைனாவோட நம்ம கேல்வான் வேலிலையும் இதுலயும் நம்ம சண்டை போட்ட போது, கேல்வான் வேலி ஜோக்லாம்ல சண்டை போட்ட போது அமெரிக்கா கிட்டே நமக்கு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பர் கிடைச்சது. ஈவன் ஆஸ்திரேலியால இருந்து கூட கிடைச்சது. ஸோ லார்ஜர் எக்ஸ்டென்ட் கோஸ்டியான் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் நம்ம பாத்தீங்கன்னாக்கா அங்க நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அவங்களோடய நமக்கு டெக்னாலஜிக்கல் கோஆபரேஷன் இருக்கு. ஸோ அதனால நம்ம அது சைனாவுக்கு எதிராக இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக இப்ப நம்ம சண்டை போட்ட போது எந்த நாடுகளும் நமக்கு கோஆபரேட் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா, பாகிஸ்தானை இந்தியாவாலேயே சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய
லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல நாடுகள்ல இருந்து நம்மளும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வாங்கவும் முடியும். இது வந்து ஆக்சுவலா சைனாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே அவங்க ஷூட்டிங் இந்த ஃபீல்ட் மாதிரி எப்ப அவங்க பாகிஸ்தானுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இப்பவே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்குற பல நாடுகள் வந்து பயப்படாது. இப்ப ரஷ்யா நிறைய டெக்னாலஜி சைனா கொடுத்தது, இஸ்ரேல் நிறைய டெக்னாலஜி சைனா கொடுத்தது. இப்ப 2 நாடுகளும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இனிமே டெக்னாலஜி கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி பாகிஸ்தான் மூலியமா நமக்கு வந்து இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்றது. ஏற்கனவே சீனா வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல சில பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தானோட சேர்ந்தும் கூடுதலாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரே நேரத்துல பாகிஸ்தான் சைனா அப்படிங்கிற 2 எதிரிகளை எதிர்கொள்வதற்கு இந்தியாவோட வியூகம் என்னவாக இருக்கும்? இந்தியாவோட வியூகமே அதுதான். 2 எதிரிகளை ஒன்றாக சமாளிக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய வியூகம். இந்தியாவோட வியூகம் 71ல அதுதான் நடந்தது, 71லயும் நடந்தது, 65லயும் நடந்தது. பட் ஆனா அதை நம்ம டிஃபீட் பண்ணோம். இவன் 99ல அவங்க வந்து கார்கில் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை வந்து பாகிஸ்தானோட ஜான்வான் வேலி யோக்லாம் போது பாகிஸ்தான் அமைதியா இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் நமக்கு ட்ரபிள் கொடுக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அதை வந்து கவுண்டர் பண்ணணும், நலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்தியா வந்து ஏற்படுத்தும். அதுக்கான டாக்டரின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய டாக்டரின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்க சைனாவுக்கு எதிராக வேறு, பாகிஸ்தானுக்கு எதிராக வேறு. ஆனா நமக்கு சைனாவுக்கு எதிராக அதே மாதிரி ட்ரைனிங்கும் வேறு, வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வேறு. ஸோ அதனால எதுவா இருந்தாலும் சரி நம்ம வந்து தைரியமாக எதிர்கொள்வதற்கு மிலிட்டரி வைஸ், டிப்ளமேட்டிக் வைஸ், எக்கனாமிக் வைஸ் நம்ம தயாராகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், இப்ப எக்கனாமிக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சைனாவுக்கு இடையில இருக்கிற வர்த்தக உறவுகள் ஏதாவது பாதிக்கப்படுமா? வர்த்தக உறவுங்கிறது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போது ஜெர்மனியோட அவங்க தான் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். பிரான்ஸ் வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஜெர்மனி. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் யுத்தம் நடக்கலையா? ட்ரேடிங்க்கும் யுத்தத்துக்கும் 2த்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, பல ரீசன்ஸ் இருக்கு, ஜியோபாலிட்டிக்கல் ரீசன்ஸ் பல இருக்கு. வர்த்தகத்துல சைனாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வேணும், அதான் இந்தியா. பட் ஆனா நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியா இருந்தது. இப்போ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் நமக்கு அதிகமாக இருக்குது. மேக் இன் இந்தியா ப்ரோக்ரஸ்ல வந்து நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா சைனாவுடைய இன்ஜினியர்ஸ், அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து மெயினா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே அந்த நாட்டுடைய இன்ஜினியர்ஸ் தான். இப்போ அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்கு வந்து சைனாவோட அட்வான்ஸா இருக்கு. அதனாலதான் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் யூஎஸ் வர்றாங்க. ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ரஸ்லையும் சரி, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் சரி, டொமஸ்டிக் வெப்பன் சிஸ்டத்தில் இந்தியா அதிகமாக சைனாவால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அதுக்காக தான் அவங்க பாகிஸ்தானை நமக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க. இதை எல்லாவற்றையும் நலிஃபை செய்வதற்காக கண்டிப்பாக நமது வந்து எக்கனாமிக் பவர் நம்ம இன்க்ரீஸ் ஆக. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஜப்பானோட மிஞ்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா 3வது இடத்துல இருக்கும் எக்கனாமிக். நம்மளும் பெரிய ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, ஜனத்தொகையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இந்தியாவை கண்காணிக்கும் வகையில் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு ரடார்களை மாற்றி அமைக்கவும் சீனா உதவியது அம்பலமாகியிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது சீன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் பகிரங்கமாக கூறியிருந்தது. அடுத்ததாக பாதுகாப்பு வியூக நிபுணர் திரு நிரஞ்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார், பாகிஸ்தானுக்கு சீனா உதவி செய்யும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் தற்போது அது வெட்ட வெளிச்சமாக அம்பலமாக்கி இருக்கிறது. ஒரே நேரத்துல 2 எதிரிகளை இந்திய ராணுவம் வீழ்த்தி இருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? அடிப்படையா நான் பார்க்காத விஷயம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு வந்து சில ஏவுகணைகளாகட்டும், இல்ல அவங்க ரேடார்களாகட்டும், இல்ல அவங்களோட மற்ற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது அவங்களோட தற்காத்து கொள்ளும் திறன், அதற்கு வளர்த்துக்கல. அவங்க பெரும்பாலும் இதை வந்து சைனாவிடமிருந்து தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, அந்த அலை, அது எல்லாமே அதுல இருக்க கோடு எல்லாமே வந்து சைனா சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணும் விதமாக இருந்தது. அது அவங்களோட சைனா சேட்டலைட்டுகளுக்கு லிங்க் செய்யப்பட்டிருந்ததால, ஸோ அது சைனாவிலிருந்து வந்தவர்கள் மட்டும்தான் அதை ஹேண்டில் செய்திருக்க முடியும்.
அதாவது அவர்கள் தான் கையாண்டிருக்க முடியும். ஆனால் சைன ராணுவம் இதில் வேலை பார்த்திருக்கலாம் என்ற ஐயம் நிறைய பேருக்கு இருந்தது. இன்று அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. சோ இது இது நம்மளுக்கு ஒரு புது தகவல் இல்லை, இது தெரிந்த தகவல் தான். இன்னும் திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு திடுக்கிடும் தகவல், ஷாஹீன் மெசைல் என்பது ஃபதேன்னு சொன்ன மெசைல் இல்ல, ஷாஹீன் என்ற ஒரு மெசைல் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்டது. அது இசாரை நோக்கி வந்தபோது S-400 மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை வைத்துதான் நாம் தகர்த்தோம். அந்த மெசைல் ஆனது நியூக்ளியர் டிப்டு மெசைல்னு சொல்லப்படுது. சோ நம் மீது அணுகுண்டு எறிவதற்கும் அவர்கள் சில முயற்சிகள் எடுத்துள்ளார்கள். ஆனால் எல்லாமே தகர்க்கப்பட்டன. பாகிஸ்தானின் முயற்சிகள் தடுக்கப்பட்டன. சோ இதில் பாகிஸ்தான் நம்மளுக்கு நேர்முகமாக தெரிந்த எதிரி என்றால், சைனா மறைமுகமாக பல வேலைகளை இதை பார்த்திருக்கிறது. சோ இந்த போர் நீடிக்க வேண்டும் என்பதில் பாகிஸ்தானை விட சைனா குறியாக இருந்திருக்கிறது. ஆனால் நாம் நடத்திய 1.5 மணி நேர தாக்குதலானது பாகிஸ்தானை நிலைகுலைய செய்தது. அது பாகிஸ்தானை மட்டும் நிலைகுலைய செய்யவில்லை, சைனாவின் எல்லா கருவிகள், சைனா கட்டியிருந்த அரண்கள், சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்த எல்லா போர் கருவிகள் எல்லாத்தையும் நிலைகுலைய செய்தது. சோ இந்த போரானது பாகிஸ்தானுக்கு மட்டும் கொடுத்த பதிலடியாக நம்ம கருதக்கூடாது. சைனாவோட சூழ்ச்சிக்கும், சைனா பாகிஸ்தானை ஒரு சப்ஸ்டியூட்டா, இன்னும் சொல்ல போனா ப்ராக்சியா யூஸ் பண்ணக்கூடிய அந்த தந்திரத்துக்கும் அடித்த ஒரு பெரிய அடியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமா சார், இப்ப சைனாவோட சூழ்ச்சி அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த தோல்விக்கு அவங்க ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை எப்படி இந்தியா ஃபேஸ் பண்ண போகுது? சைனா அடிப்படையா அவங்க புது ஃப்ரண்ட் ஓபன் பண்றதுக்கான தைரியம் சைனாக்கு இல்லை. அப்படி அவங்க சைனாக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி என்பது நம்மளோட சிலிகுரி காரிடார் கிட்ட, நேபாளுக்கு நார்த்ல இருந்து இந்த பக்கம் சிலிகுரி கட் பண்ணி போனா நம்மளோட 7 சிஸ்டர்ஸ், ஸோ பங்களாதேஷை ப்ராப்பப் பண்ண முடியும். ஆனா இப்போ சைனா இருக்கும் சூழ்நிலையில் அது மாதிரியான ஒரு தந்திரத்தை அவர்கள் கையாள்வார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, கடந்த ஜனவரி முதல் இன்று வரை ஒவ்வொரு முறையும் நாம் ஏதோ ஒரு போர் சம்பந்தப்பட்ட யுக்திகளையும், போர் சம்பந்தப்பட்ட வார் கேம் அப்படின்வாங்க, அந்த போர் ஒத்திகையும் நம்ம அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். தீஸ்டா ரிட்ஜ்னுவாங்க அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பங்களாதேஷை நோக்கி இருக்கு, இன்னொரு பக்கம் நேபாளம், மேற்கே போனா தெற்கே வடக்கே போனா சைனா வந்துருது. சோ இந்த பகுதிகளில் தான் நம்ம அதிகபட்சமான இந்த போர் யுக்திகளை கையாண்டு, பீரங்கிகள், நம்ம ஏவுகணைகள், நம்ம விமானங்கள், விரைந்து தாக்கு தன்மை கொண்ட நமது ஸ்பெஷல் போர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை எல்லாம் வைத்து கொண்டு நாம் இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதை சைனாவும் உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க, பங்களாதேஷும் கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல அவங்க தாக்க முடியுமான்னா அந்த இடத்துல தாக்கக்கூடிய சக்தி சைனாவுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் பாகிஸ்தானில் பரவலாக இந்த தாக்குதலானது, இந்த சண்டையானதை நீடிப்பது சைனாவின் குறிக்கோளாக இருக்கும். இன்னும் சைனா இன்னும் இந்த பிரச்சனைய பெருசுபடுத்துறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க என்று நான் கருதுறேன். ஆனா சைனாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாம் 3 பக்கமும் ஆப்கானை சூழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்தியன் ஃப்ரண்ட்டை விட்டுருங்க, மற்ற 3 பக்கம், ஒரு பக்கம் கைபர் பக்துன்வாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் இன்று காபூலில் அவர்கள் காபூல் நதியை நிறுத்துவதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிந்தில் கலவரம் வெடித்து வண்ணம் உள்ளது, நேற்றே நீங்க டிபேட் பண்ணீங்க. இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது பிரச்சனை. சோ எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் பாகிஸ்தானை சூழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது அந்த வெஸ்ட் பஞ்சாப் தான். கில்கித் பல்திஸ்தான்லயும் பிரச்சனை வெடித்திருக்கிறது, மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது. சோ சைனாக்கு எந்த அளவுக்கு பாகிஸ்தான் நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியும் என்பது காலம்தான் பதில் சொல்லும். அதற்கு பதிலடிகள், அதற்கு தக்க தந்திரங்கள், அதற்கு தக்க ராஜாங்க ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் நாம் பதிலடி கொடுக்கும் வண்ணம் நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் a டெவலப்பிங் ஸ்டோரி. இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வர வேண்டியது இருக்கு.
நம்ம கொஞ்சம் பொறுத்தா இன்னும் பல தகவல்கள் வெளியே வரக்கூடும், அதுவும் திடுக்கிடும் தகவல்களாக இருக்கக்கூடும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நிரஞ்சன் சார். இணைப்பில் கலந்துரையாடலை நடத்தியமைக்கு நன்றி கவியரசன். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட சீனாவின் J-10C போர் விமானம் மற்றும் PL-15 ஏவுகணை. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சீனா நேரடியாக உதவியது அம்பலமாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பிற்கு சீனாவின் செயற்கைக்கோள் மூலம் உளவு தரவுகள் வழங்கப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது.